அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது கொங்கு நாட்டு வணிகம். இந்த பாடமானது இயல் 6 உரைநடை பகுதியில் அமைந்துள்ளது. அது என்ன வணிகம்? வணிகம் என்பது ஏதோ ஒரு தொழிலை சார்ந்ததாகும். அந்த தொழிலில் அவன் திறமையாக விளங்கி புகழை அடைவதுமாகும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு மளிகை கடை வைப்பதோ அல்லது ஏதோ ஒரு பாத்திரக்கடை வைப்பதோ அல்லது ஏதோ ஒரு தொழில் செய்வது வணிக வகையை சார்ந்ததாகும். அது என கொங்கு நாட்டு வணிகம். அன்றைய காலகட்டத்தில் சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் இருந்ததாக தொல்காப்பியம் கூறுகிறது. எப்படி? வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் கூறுகிறது. இதை மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை என்றாலும் வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாத்திரம், அசோகர் கல்வெட்டு ஆகிய அனைத்து கல்வெட்டுகளிலும் இந்த மூவேந்தர்களை பற்றிய குறிப்புகள் என்னது பல காலமாக இடம்பெற்று வருகிறது. சரி, இதில் கொங்கு நாட்டில் நடைபெறக்கூடிய வணிகத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இதில் அன்றைய வணிகம், இன்றைய வணிகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு 2 பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது. இப்போ உன்னுடைய புத்தகத்தில் பாருங்கள், நுழையன்ங்கிற பகுதியை பாருங்கள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிறாங்க பாருங்கள். இது ஒரு பழமொழி. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, பொருளை தேடு, கடல் கடந்து சென்று நாச்சு பொருளை சம்பாதித்து வா, பொருளை தேடிக்கொண்டு வா. இது ஒரு வணிகத்தை சார்ந்ததாகும். வணிகம் செய், கடல் கடந்தாவது செய், எங்கே இருந்தாலும் வேலை செய், வணிகம் செய் அப்படிங்கிற ஒரு பழமொழியை கூறுகிறது. நம்முடைய பழந்தமிழர்களே அதுக்கு சான்றாக விளங்கினார்கள். இதில் தமிழர்கள் உழைத்து உயர்ந்து வாழ்க்கையில் இன்பம் காணுவதில் கண்ணும் கருத்துமாக விளங்கினார்கள். அவர்கள் தமிழர்கள் எப்பொழுதுமே ஒரு சோம்பேறித்தனத்தில் இருக்க மாட்டார்கள். அவருடைய கருத்தை உழைப்பு, உயர்வு இதில் சிறந்து விளங்கிய ஒரு பண்பு தமிழர்களை சாரும். சரி, அடுத்த பகுதியை பாருங்கள். சேரர். மூவேந்தர்னு சொன்னாவே சேர சோழ பாண்டியர் அப்படி தான் நம்ம சொல்லி கொண்டிருப்போம். இதில் சேரரை முதன்மையாக சான்றாக கூறுவார்கள். மூவேந்தர்களிலே பழமையானவர்கள் என்று கூறுவதும் உண்டு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாமே. சொல்லப்போனால் சேர சோழ பாண்டியர் அப்படி வரிசைப்படுத்துகிறார்கள். அதில் முதலில் யார் இருப்பவர்கள்? சேரர் தான் இருக்கிறார்கள். அப்படி வைக்கும் பொழுது அவர்கள் என்னது பழமையானவர்கள் என்று கூறுவதும் உண்டு. இதற்கு ஒரு சான்றாக கூறுகிறார்கள். எப்படி? தொல்காப்பியத்தில் போந்தை வேம்பே ஆரண வருமும் மாபெரும் தனையர் மலிந்த பூவும் என்பது ஒரு சேரனை முன்வைக்கிற ஒரு தொடராகும். இந்த சேர நாடு குடநாடு என்று பெயர் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சேர நாட்டிற்கு உண்டான தலைநகரம் இப்படி தமிழ்நாட்டுக்கு தலைநகரம் சென்னை என்பது போல், இந்தியாவிற்கு தலைநகரம் டெல்லி என்பது போல், இந்த சேர நாட்டுக்கு வஞ்சி என்ற தலைநகரம் என்னது சிறப்பு வாய்ந்ததாக விளங்கியது. இந்த சேர நாடு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, மேற்கு மலைத்தொடரில் தோன்றி, மேற்குனா என்பது என்ன? இப்போ எடுத்துக்காட்டுக்கு கோயம்புத்தூர் பகுதி இருக்குல்ல, அந்த கோயம்புத்தூர் பகுதி மேற்கு பகுதியில் இருந்து ஆரம்பித்து அப்படி தெற்கு பகுதியாக பேரியாற்று, எங்கே இந்த அரபிக்கடல் கலக்குமே கேரள பகுதி, அந்த பேரியாற்றின் கரையிலிருந்து
ஆரம்பிக்குது என்ற ஒரு குறிப்புகள் உண்டு. அது வரையிலும் சேர நாடு இருந்ததாக கூறுகிறது. இந்த சேர நாட்டுக்கே உண்டான துறைமுகம் என்றாலே அந்த செல்வ செழிப்பு மிக்கதாகும். இந்த சேர நாட்டில் தொண்டி, முசிறி, காந்தலூர் என்ற மிகச்சிறந்த துறைமுக பட்டினங்களாக விளங்கின. இந்த சேரர்களுக்கே உண்டான கொடியாக வில்கொடியும் பனம்பூவும் ஆகும். அடுத்து பாருங்கள், இந்த சேர நாட்டோட எல்லை எந்த ஒரு ஊராக இருந்தாலும் அதற்குண்டான வரைமுறை இருக்கும், ஒரு வரைபடம் இருக்கும், வரைபடத்திற்குண்டான எல்லைகளும் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக நாம் எப்படி சொல்லுகிறோம், தெற்கு, வடக்கு, மேற்கு, கிழக்கு, இதெல்லாம் ஒரு எல்லைகள்னு சொல்லுவோம். இந்த எல்லைகளை என்ன சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஊர்களை வைத்து எல்லைகளாக பிரித்து வைத்துள்ளனர். இப்போ கரூருக்கு எல்லை என்று சொன்னால் இப்போ திண்டுக்கல் பகுதி, ஈரோடு பகுதி, திருச்சி பகுதி அப்படின்னு சொல்கிறோம்ல ஒவ்வொரு திசையிலும். அதே மாதிரி திண்டுக்கல் இருக்க ஒரு பகுதிக்கு கரூர், திருச்சி, மதுரை, இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு ஊருக்கு இருப்பது மாதிரி இந்த சேர நாட்டிற்கு உண்டான எல்லைகளும் இருக்கிறது. இப்போ பண்டைய சேரநாடு என்பது கேரள பகுதியிலும் தமிழ்நாட்டினுடைய சேலம், கோவை மாவட்டங்களிலும் இணைந்த ஒரு பகுதியாக விளங்கியது. கேரளாவிலிருந்து சேலம் வரையில் பரவி கிடந்தன. இவற்றை கொங்கு நாடு என்றும் பெயர் பெற்றன. அப்பகுதி அனைத்துவரும் சேரர்கள் கூட உறவினர்களாக ஆட்சி செய்து வந்தனர். அனைவரும் உறவினர்கள் மட்டுமே ஆட்சி செய்து வந்தார்கள் என்ற வரலாறும் இருக்கிறது. கொங்கு மண்டலம், அது என்ன கொங்கு மண்டலம்? எப்படி இப்போ தற்சமயத்தில் இப்போ மத்திய மண்டலம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளியை சொல்கிறாங்களோ, இப்போ தெற்கு மண்டலம் என்பதை மதுரையை சொல்கிறார்களோ, அதே மாதிரி கொங்கு மண்டலம் என்பதை இப்போ கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் இப்படி ஒரு சுற்றுவட்டார மாவட்டங்களை உள்ளடக்கியது தான் என்னது கொங்கு மண்டலம். இதைத்தான் ஒரு கார்மிக கவிஞர் கொங்கு மண்டல சதகம் என்ற நூலில் என்னது அவருடைய அந்த விரிவுபடுத்தியிருக்கிறார். கொங்கு மண்டலம் என்பது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது. இப்போ வடக்கு பெரும்பாலை, தெற்கு பழனிமலை, மேற்கு வெள்ளிமலை, கிழக்கு மதிர்கரை, இந்த ஊர்களை என்னது அதனுடைய கொங்கு மண்டல எல்லைகளாக விரிவுபடுத்தியுள்ளனர். அடுத்து இந்த கொங்கு மண்டலத்துக்கே உண்டான மிகப்பெரிய ஊர்கள்னு பார்த்துக்கிட்டா நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் இவை அனைத்தும் கொங்கு மண்டல பகுதியிலாகும். சேலம், கரூர் அதில் ஒரு சில பகுதியில் கொங்கு மண்டலத்தை சார்ந்ததாக இருக்கிறது. சரி, இந்த கொங்கு மண்டலத்தில் முக்கிய ஆறுகள் பார்க்க போனால் இந்த ஆறுகள் என்பதுதான் ஒரு நாட்டை வளம் செழிக்கக்கூடியதாக அமைகிறது. அப்படி கொங்கு மண்டலத்தில் பாயக்கூடிய ஆறுகள் பவானி, நொய்யல், காவிரி, அன்புருணை என அழைக்கப்படும் அமராவதி, இப்படி 4 ஆறுகள் அந்த நாடுகளை அந்த கொங்கு மண்டலத்தை வளம் செழிக்க வைக்கின்றது. இப்போ பார்க்க போகிறது பழங்கால வணிகம். இப்போ முதல்ல நம்ம பாடப்பகுதிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், கொங்கு மண்டலத்தின் அன்றைய வணிகம், இன்றைய வணிகம், அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ பழங்கால வணிகம் எப்படி இருந்துச்சு பாருங்கள். கொங்கு மண்டலத்தில் இப்போ உழவு, கைத்தொழில், வணிகம் இவை 3ம் இருந்தாலே ஒரு மக்களின் நாகரிக பண்பாட்டை அடிப்படையாக அமையும். இந்த 3மே இருந்தாவே அந்த நாட்டில் இருக்க நாகரிகம் பெரியதாக கருதப்படும். அந்த கொங்கு நாடு இந்த பழங்காலத்தில் அந்த சேரர்களுக்கு உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிகத்தில் தமிழர்கள் சிறந்து விளங்கினார்கள். சேரர்கள் உள்நாட்டிலையும் வாணிபம் செய்தார்கள், கடல் கடந்து வெளிநாட்டிற்கும் சென்று வாணிபம் செய்த ஒரு வரலாறுகள் இருக்கிறது. இந்த கடல் வாணிகத்தில் சேரர்கள் சிறப்புற்றிருந்தனர், பெரும் பங்கு வைத்திருந்தனர், பெருமையாக இருந்தனர். அந்நாட்டின் இந்த இயற்கை அமைப்பே அதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. இப்போ கடல் கண்டிப்பாக முக்கியம். அரபிக்கடல் இருக்குன்னா அங்கே கடல் பகுதி இருக்குன்னா அப்படியே சேரநாடு அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது. அதுவும் இல்லாமல் கடற்போர், கடல் கடந்து போர் செய்து வெற்றி கொண்டவன் செங்குட்டுவன்
என்ற ஒரு வரலாறும் இருக்கிறது. செங்குட்டுவன் என்பது என்னது? இந்த சேரன் மரபில் வந்த ஒரு அரசன். அவன் கடல் கடந்து போர் வெற்றி பெற்று வந்திருக்கிறான். அதுவும் இல்லாமல் மிகுந்த கப்பல் படையை வைத்திருந்த ஒரு செய்தியும் உண்டு. அடுத்ததாக இந்த கடம்பன் என்னும் கடல் கொள்ளையனை அழித்த ஒரு சேர மன்னர்கள் அடக்கினார்கள். இந்த கொள்ளையர்களை அடக்கிய சேர மன்னர்கள் அதிகம் பேர் இருந்திருக்கார்கள். இந்த ஊருன்னு எடுத்துக்கிட்டால் இந்த சேர நாட்டில் ஏற்றுமதி இறக்குமதிக்கு செய்யப்பட்ட பல பொருட்கள் இருக்குது. எடுத்துக்காட்டுக இங்கிருந்து மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை என்னது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தனர். இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்தனர். அதுவும் இல்லாமல் மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடு அமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை ஆகிய பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. இந்த செய்தியை தான் புறநானூறு சொல்லுகிறது. எப்படி? மீனோடு நிற்குவையை மிசையும் இன் மனைமறுக்கும் கலந்தன் பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு பாடலில் என்னது சொல்கிறது. கடல் கடந்து வாணிபம் செய்தற்குண்டான ஒரு ஆதாரம். அது மட்டும் இல்லாமல் சேர நாட்டில் வணிகம் நன்கு வளர்ச்சியுற்றதற்கு மக்களுக்குண்டான அடிப்படை தேவைகளை அவரவர் பெற்றுக்கொண்டனர். எடுத்துக்காட்டுக்கு அன்றைய காலகட்டத்தில் பண்டமாற்ற முறை என்பது ஒரு உண்டு. எடுத்துக்காட்டுக்கு உப்பை கொடுத்துட்டு நம்ம மிளகாய் வாங்கிக்குவோம், மிளகாய். அதே மாதிரி தான் சேர நாட்டில் நெல்லுக்கு விலையாக கணக்கிட அடிப்படையாக இருந்தது என்பர். உப்பு நெல்லும் ஒரே மதிப்புடையதாக இருந்தது என்பதை சொல்கிறாங்க. நெல்லை கொடுத்துட்டு உப்பை வாங்குறது மாதிரி. அதான் நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளிரணவன சேரிதோறும் நுவலும் என அகநானூறு குறிப்பு இங்கே இடம்பெறுகிறது. இப்படி இந்த சேர நாட்டில் பண்டமாற்று முறையாக இருக்கட்டும், இந்த ஏற்றுமதி இறக்குமதியாக இருக்கட்டும், அவன் கடல் கடந்து சென்ற ஒரு கடற்போர் வெற்றியாளன் என்பதாக இருக்கட்டும், வாணிகத்தில் சிறந்த முறையில் கையாண்டவனாக இருக்கட்டும், இப்படி பல காலத்தில் சிறந்த முறையில் வாணிபம் செய்வதற்குண்டான குறிப்புகள் என்னது அதிக அளவில் இதில் இடம்பெறுகிறது. மாணவர்களே, நல்லா இந்த முதல் செய்தியை பாருங்கள், நல்லா படிங்க. ஒன்றுக்கு ஒரு 3-4 முறை படித்தால் மட்டுமே இந்த பாடத்தில் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சு படித்தாவே உங்களுக்கு மனப்பாடம் செய்யக்கூடிய அந்த திறனும் இருக்கும். அதுவும் இல்லாமல் மனப்பாடம் செய்ய தேவையும் இல்லை. புரிஞ்சு படித்தாலே போதும். அதை ஒரு 4 முறை படிங்க. ஓகே, இன்னும் படித்தாலே போதுமானது. ஒவ்வொரு செய்தியும் உள்வாங்கி படிங்க. மீண்டும் மாணவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இதே பாடத்திலிருந்து கொங்கு மண்டலத்தோட இன்றைய வணிகத்தை நாம் பார்ப்போம். நன்றி.